சப்பாத்தின்னதும் டக்குன்னு ஞாபகம் வருது வெஜ் குருமா. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் கூட டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். 4 பல்லு தேங்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேங்காய் கூடவே நம்ம அரைச்சனால நம்ம தனியாக கரம் மசாலா சேர்த்து போகிறது கிடையாது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் காயெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2லேருந்து 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உள்ள சேர்த்து காயை நல்லா வேக வச்சுக்கலாம். காய் ஒரு 3/4 பதம் நல்லா வெந்து வந்ததும் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதியும் உள்ள சேர்த்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல 2 கொதி வந்ததுக்கப்புறம் கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. பொதுவாகவே நான் சப்பாத்தி குருமா செய்யும்போது காய் நிறைய இருக்க மாதிரி பார்த்துப்பேன். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணும்போதும் சிந்தாது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.